ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ தான், ஆனால் லேட்டாக ரிலீஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப சாரி. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா 100th டே எடுத்த வீடியோ இது வந்துட்டு. ஸோ பயங்கர ஹாப்பியான டே அன்னைக்கு எனக்கு. 100 நாள் முடிஞ்சிருச்சுன்றது ஒரு சந்தோஷம். என்னால் ஒரு விஷயத்தை 100 நாள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும்போது அதை வந்து சொல்ல வார்த்தையே இல்லை. அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு எடுத்தது. சாட்டர்டே வந்துட்டு எங்களுக்கு தமிழ் ஸ்கூல் இருக்குது. ஸோ அதனால் காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதேமாதிரி ஃப்ரைடே நைட் தூங்குனதும் ரொம்ப ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பார்சல் வரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது. ஸோ அதனால் இன்னொரு பார்சல், செகண்ட் பார்சல், அந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. ஸோ வீட்டுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நைட் இந்த இதெல்லாம் வைங்க, இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அந்த ஒரு நம்ம பேசுவோம் இல்லையா? ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. அப்புறம் நான் தூங்கும்போது டைம் பார்த்திங்கன்னா 2 மணியோ என்னமோ. ஸோ அதனால் முடிவு பண்ணிட்டேன், எப்போ நமக்கு தூக்கம் தெளியுதோ நம்ம அப்போ எந்திரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் தூக்கம்லாம் நல்லா கலைஞ்சி அதுக்கப்புறம் அப்படியே எந்திரிக்கும் போது டைம் பார்த்திங்க அப்படின்னா 8:30 என்னமோ ஆகிடுச்சு. 2 மணிக்கு படுத்துட்டு 8:30. ஸோ 6 to 6.5 hours தான் தூங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, நானாக தான் எந்திரிச்சேன், என்னை யாரும் எழுப்பலாம் இல்லை. ஸோ அதனால் இது ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே மேலே இருக்க வேலையெல்லாம் முடிச்சிடுவேன். ஏன்னா எனக்கு வீட்டில் எங்கே போனாலும் வேலை இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். ஸோ அதனால் மேலே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கீழே போனேன் அப்படின்னா கீழே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிறதுக்கு சரியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து நான் எப்போயுமே வந்து கிளம்பிப்பேன். அதுவும் சாட்டர்டே அப்படின்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக தான் தமிழ் ஸ்கூல் கிளம்பி போவேன். ஏன்னா எனக்கு நம்ம வீட்டுக்குள்ளாரையே இருக்கோம். வாரம் ஃபுல்லாக பார்க்குற மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த ஊருக்காரவங்களாக தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ரொம்ப யார்கிட்டையும் க்ளோஸாக பேச முடியாது. அதனால் எனக்கு அங்கே போகும்போது நம்ம மக்களை பார்க்குறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் இந்தியன் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலேயே வந்து ஹாப்பியாக தமிழ் ஸ்கூலுக்கு எப்போயுமே நான் கிளம்பி போவேன். என்னோடய வாய்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ ரொம்ப சாரி. யாருக்காவது கேட்க பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. ஏன்னா நானும் சரியானதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பிளான் பண்ணுறேன். ஆனால் என்னால் முடியல. அந்த தமிழ் டே ஃபங்க்ஷனுக்கு போனோம் இல்லையா, அங்கே பயங்கர ஆட்டம். ஸோ அதில் வந்துட்டு தொண்டையெல்லாம் போயிடுச்சு எனக்கு. இது எப்போ நார்மலாக சரியாகும்னு எனக்கு தெரியலை. பட் பார்க்கலாம். நான் வந்து 8:30 நினச்சி ஏஞ்சி வந்தேங்க. ஆனால் டைம் பார்த்திங்க அப்படின்னா 7:30க்கு நான் ஏஞ்சிருக்கேன் போல். நான் வந்து 8:30 அங்கே உள்ளே இருந்த ரூமில் இருந்த கிளாக் வந்து 8:30ன்னு காட்டுச்சு. இப்போ கீழே வந்து தான் பார்க்குறேன், என்னடா 7:30க்கே நான் ஏஞ்சிட்டேனா, அப்போ நான் 5 hours தான் தூங்கியிருக்கேனா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு முன்னாடியே இவங்க எல்லோரும் ஏஞ்சி வந்துட்டாங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா பிளைண்ட்ஸ் எதையுமே ஓப்பன் பண்ணவே இல்லை. எல்லாத்தையும் நான் தான் வந்து பண்ணணும். கேட்டால் வந்துட்டு அதான் வெளிச்சமாக இருக்குல்ல, தேவையில்ல அப்படின்வாங்க. சரி ஓகே, எப்படியோ அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டாங்கன்னா ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டாங்க. ஓட்ஸோ ஏதோ ஒன்று செஞ்சுக்கோங்க அப்படின்ட்டேன். நைட்டே வந்து அரிசி ஊற வச்சுட்டு தான் போனேன். அந்த லாங் வீடியோ அந்த ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காலையில் எல்லா வேலையும் செஞ்சு வச்சுட்டு தான் நான் வந்து கிளம்பியே போனேன். ஸோ அதனால் மாவு அரைச்சி வச்சிட்டேன் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்துக்கு பிரச்சனை இருக்காது. தமிழ் ஸ்கூல் ஆனுவல் டே முடிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, ஃபுட்டெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா என்னைக்கு தேவையோ அன்னைக்கு மட்டும்தான் ஃப்ரெஷ்ஷாக செய்வேன். நிறையா செஞ்சுட்டேன் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் இருக்கும், எடுத்து சூடு பண்ணி சாப்பிட்டுக்குங்கன்ற நிலமையில தான் இருக்குது வீடு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. இது எப்போ மாறும் அப்படின்னா எனக்கு ஐ திங்க் இந்த வாரம் சண்டேவோட எல்லாம் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரீ தான். அதுக்கப்புறம் ஒரு வேலையும் இருக்குல்ல, அது மாதிரி இருக்குங்க. எப்போயுமே ரொம்ப பிஸியாக இருந்துட்டு அந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் பாருங்கள். அந்த அடுத்த நாள் அவ்வளோ சந்தோஷமான நாளாக இருக்கும். அன்னைக்கு மாதிரி நம்ம வந்து எந்த டேவுமே ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டோம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எப்படா அந்த சண்டே வரும்னு சொல்லி காத்துட்ருக்கேன். ஸோ ப்ரோக்ராம்லாம் நல்லா வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எல்லோரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இங்கே ப்ளூமிங்டனில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்படி சொல்கிறது, நம்ம ஸ்கூல் போகும்போது நம்ம எதெல்லாம் மிஸ் பண்ணோமோ அதெல்லாம் நிறைவேற்றிக்கிறதுக்கும் ஒரு சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் நம்மள மாதிரியே நம்ம பிள்ளைங்களுக்கும் இங்கே வந்து ஆனுவல் டே அது இதுன்னு பண்ணுறோம். இந்த ஊர் ஸ்கூலில் பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் ஸ்கூல் போகிறோம், இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ நம்ம ஸ்டேஜ் ஏறின மாதிரி நம்ம பிள்ளைங்க ஏறுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பாட்டு பாடுறாங்கன்னு நினைக்கும் போதே ஹாப்பியாக தான் இருக்கும். அதனால் எனக்கு வந்துட்டு ரொம்ப ஹாப்பி தான் அது. அந்த ஃபீலே வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படியே நிறைய சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்துட்டு போகும். அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நான் சாட்டர்டே முதல் வேலை என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வாரம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு சமையலுக்கு 2 சமையலுக்கு எடுத்த பாத்திரத்தை கழுவி வச்சுருப்பேன். ஆனால் எடுத்து வச்சுருந்துருக்க மாட்டேன். அது எல்லாம் இருக்கும். சனிக்கிழமை காலையில் அது அந்தந்த இடத்துக்கு போயிடும். லைட்டாக அப்படியே ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் அந்த கையோடு பண்ணிடுவேன். ஏன்னா அப்போ தான் அடுத்த வாரம் போயிட்டு நான் அந்த பாத்திரத்தை எடுக்கும்போது ஒன்றோட ஒன்று இடிக்காமல் எதுவும் உடையாமல் அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னாவே நமக்கு வேலை வந்துட்டு
கரெக்டாக போகும். இன்னொன்று, நீங்கள் ஆர்கனைஸ்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா நிறைய டைம் சேவ் ஆகுங்க. அதனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வச்சிட்டோம் அப்படின்னாவே நமக்கு நிறைய டைம் சேவ் ஆகும். ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்க தேவையில்ல. நம்ம எப்படி சொல்கிறது, அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு அது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க பழகிட்டால் மட்டும் போதும். அடுத்தடுத்த எல்லாம் தன்னால் நடக்கும். நான் என்னோடய ஃபஸ்ட்டு வீக் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், நான் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ண போகிறேன், டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னப்போ, என் வீட்டுக்காரர் வந்துட்டு ஃபஸ்ட்டு சொன்னது எனக்கு என்ன அப்படின்னா, அப்போன்னு இல்லை, எப்போயுமே நான் ஏதாவது ஒரு வாக்கிங் போகிறேன், நான் இன்னையிலேருந்து இந்த டயட் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட ஃபஸ்ட்டு என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பார்ப்போம் எத்தனை நாளைக்கு அப்படின்வாங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு நான் நிறைய தடவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு விட்டது. அவங்க கடைசியாக என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்கிட்ட இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் டிட்டர்மினேஷனே இல்லை அப்படின்னாங்க. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துச்சு. அந்த வார்த்தை சொல்லும்போது உள்ளுக்குள்ளார ஒரு சந்தோஷமும் இருந்துச்சு. அப்போ மற்ற விஷயம்லாம் நம்ம ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதனால் எனக்கு ஃபஸ்ட்டு அங்கே தான் நான் வந்து ட்ரிகர் ஆனேன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே நம்மளை ஒருத்தவங்க பண்ணுற கிரிட்டிசிசம் தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும்னு நான் நினைக்கிறேன். இது நான் இந்த விஷயத்தில் ஒரு குட்டி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். நம்ம எல்லாருமே நிறைய வந்து அடுத்தவங்களோட வார்த்தையை கேட்டுட்டு தான் நம்மளோட முன்னேற்றத்தை வந்து தொடங்கியிருப்போம். யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும். ஒவ்வொருத்தர் லைஃப்லேயும் ஒன்று இல்லை அதுக்கு மேற்பட்ட நிறைய விஷயங்கள் இதே மாதிரி நடந்திருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளை யாராவது ட்ரிகர் பண்ணுறாங்க அப்படின்னா அதிலேருந்து நம்ம எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் யோசிக்கணும். அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு வந்துட்டு ஹாப்பியாகவும் இருந்துச்சு, கஷ்டமாகவும் இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஏன் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் சேனலில் ரொம்ப ரொம்ப தைரியமாக தான் நான் சொன்னேன். ஏன்னா நம்ம சேனலில் சொல்லிட்டோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நான் இருப்பேன் அப்படின்றதும் என்னோடய உள் மனசு சொன்னிச்சு. நிறைய தடவை நான் வெயிட்டை குறைச்சிட்டு சேனலில் சொல்லணும், வெயிட்டை குறைச்சிட்டு சேனலில் நான் அப்படி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ நான் குறைச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, என்னோடய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படி இருக்குது அப்படின்றத அந்த அளவுக்கு எனக்கு போடணும் அப்படின்னு தோணலை. ஏன்னா இப்போ என்னோடய திங்கிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, நான் வந்துட்டு இன்னும் வெயிட்டை குறைக்கணும், இன்னும் நான் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றது, நான் எப்படி வந்துட்டு என் வீட்டில் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஸ்வீட் சாப்பிட்றது, ஆயிலில் பொரிச்சது சாப்பிட்றதெல்லாம் எப்படி மாற்றுறது, இதெல்லாம் தான் நான் அதிகமாக யோசிக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வந்துட்டு அப்படி ஒரு வீடியோ போட்டு நான் சந்தோஷப்படணும் அப்படின்ற அவசியத்தை தாண்டி இப்போ நான் என்னை பற்றி ரொம்ப அதிகமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ அதனால் ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். ஏதாவது ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைப்போம். ஸோ அதனால் யார் என்ன சொன்னாலும் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. அதை நம்ம எப்படி வந்து பிரேக் பண்ணணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. ஃபஸ்ட்டு டே ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கர தலைவலி. அதே மாதிரி முதல் நாள் நான் பிளான் பண்ணுற அன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பிளான் பண்ணுறபடி அந்த டே வந்துட்டு எனக்கு அமையாது. எப்போ பார்த்தாலும் அது எப்படி தெரியுமா அமையும், அன்றைக்கி ஏதாவது எனக்கு எதிர்பாராத வேலை இருக்கும், அன்றைக்கி எங்கேயாவது திடீர்னு வெளில போகிற மாதிரி இருக்கும். இப்படி தான் இந்த வாரமும் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்டார்ட் பண்ணி 7 நாளாகவே என்னால் ஒழுங்காகவே பண்ண முடியல. போன தடவையும் இதே தான் நடந்துச்சு. நான் டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் அன்றைக்கி தான் வந்துட்டு ஒரு முக்கியமான வேலையாக நம்ம வந்து பியூரியா போகிற வேலை இருந்துச்சு. அங்கே போயிட்டு எனக்கு சரியான பசி, எதை கொடுத்தாலும் தின்றணுன்ட்டு. ஆனால் உள்ளுக்குள்ளார டே 1 இன்றைக்கி எதுவும் சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த டேவை வந்து நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ நம்ம எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா முடிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் மனசில் நினைக்கணும். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த சூழ்நிலைக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுகரை விட்டதுனால பயங்கர தலைவலி இருந்துச்சு. அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாத அளவுக்கு தலைவலி. ஆனாலும் நான் மாத்திரை போட்டுக்கல. ரீசன் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் மைண்டு நம்மளோட மைண்டு வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிருக்கு, டீ காஃபி சுகருக்கு. அதனால் அது ரியாக்ட் பண்ணுது, நீ எனக்கு இன்றைக்கி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மைண்டுக்கு நம்ம சொல்லி தான் புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும்தான் அந்த டைமில் குடிச்சுப்பேன். நீங்கள் ரொம்ப தலைவலிக்கும் போது மாத்திரைக்கு போகாதீங்க. எடுத்தோடனே தண்ணி நிறையா குடிச்சு பாருங்களேன், கண்டிப்பாக தலைவலி வந்து நிற்குங்க. நான் 2 வாரம் இதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ 100 நாள் முடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு நாள் வந்து சரியான தலைவலி எனக்கு. நான் வந்துட்டு இவர்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி ஒரு நாள் ஒரே ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு நோ, அவங்க கொஞ்சம் ரூடாக தான் சொன்னாங்க, நோ அப்படின்னு. நான் வந்துட்டு சொல்கிறேன், நான் டீ குடிக்கலன்னா இப்போ செத்துருவேன் எனக்கு அந்த மாதிரி தோணுது அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அவங்க, இந்த டீ குடிச்சு தான் நீ உயிர் வாழணும் அப்படின்னா அப்படி அவசியமே இல்லை அப்படின்னாங்க. அது ஃபன்னாக தான் அந்த டாக் போச்சு. பட் அன்னைக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லலை அப்படின்னா நான் குடிச்சிருப்பேன் டீயை. அவர் அப்படி ஃபன்னாக சொல்லியிருந்தா கூட நான் டீயை ஸ்டாப் பண்ணிட்டேன்ல, எனக்கு அதை நினச்சி சந்தோஷம்தான். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு
அதுக்கு உண்மையாக இருக்கணும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் வந்து 2 வாரம் ஃபாலோ பண்ணேன், 3 வாரம் ஃபாலோ பண்ணேன், அதுக்கப்புறம் முடியலை அப்படின்னு சொல்கிறீங்க. அதை பற்றிலாம் நீங்கள் கவலையே பட தேவையில்லைங்க. 2 வாரம் ஃபாலோ பண்ண முடிஞ்ச உங்களால் அடுத்த வாரம் ஃபாலோ பண்ண முடியாதான்னு நினைங்க. 3 வாரம் முடிஞ்சவங்களால் 4வது வாரம் முடியாதான்னு நினைங்க. ஸோ அதனால் நம்ம கிட்ட தான் இருக்குது அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். முடிக்கணும், செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய விஷயங்கள் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்குது. என்னோடய அம்மா அப்பாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா வயசு வந்துட்டு 65 ஆகுது அப்பாவுக்கு. அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 வயசு ஆகுது. ஆனால் 2 பேருமே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஏஜ்டாக இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க உடல் உழைப்பு அவங்கள மாதிரி கஷ்டம். ஏன்னா ஹோட்டல் வச்சு ரன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் வேலை இருக்காது, அவ்வளோ வேலை இருக்கும். அவங்க 2 பேருமே தான் எல்லாத்தையுமே பண்ணாங்க. அப்பா வந்துட்டு பெரிய ஜாயின்ட் ஃபேமிலியில் பிறந்ததுனால ஃபேமிலியோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபுல்லாக அவர்கிட்ட தான் இருந்துச்சு. நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன், என்னோடய அப்பா கூட பிறந்தவங்க 9 பேர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அப்பா தான் 2வது பையன். ஸோ அவருக்கு வந்து அப்போவே வந்து ஃபேமிலியோட அவர் 9th படிக்கும் போதே அவரோட குடும்ப சுமையை அவர் எடுத்துக்கிட்டாரு. அதனால் அப்பையிலேருந்தே அவர் உழைச்சி உடல் உழைப்பு அதிகமாக இருந்ததுனால வயசோட தோற்றம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக தெரியும். இன்றைக்கி எங்களுக்கு வந்து அவங்களால சப்போர்ட் பண்ண முடியலை. இங்கே வந்து இருக்கிறதுக்கோ இல்லை என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கோ சப்போர்ட் பண்ண முடியலை. அவங்களே உடம்பு முடியாமல் நடக்க முடியாமல் அப்படி தான் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. நாளைக்கு இதே நிலமை தான் நம்ம பிள்ளைங்களுக்கும் வரும்ல அப்படின்ற அந்த ஒரு இது மட்டும் என் மைண்டில் தோணுச்சுங்க. நான் வந்து நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றது என்னோடய ஆசை. அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கலாம் அடுத்த விஷயம். அவங்களோட குழந்தைங்கள வளர்க்குற அளவுக்காவது நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அப்போ தான் அந்த ஹெல்த் மேலே அக்கறை வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிது. ஸோ அதனால் நான் எப்படி சொல்கிறது, நம்ம ஃபேமிலிக்கு நம்ம மட்டும்தான் இருக்கோம், வேறு யாரும் இல்லை அப்படின்ற எண்ணம் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம வந்து கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருப்போம். என்னோடய நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன், அம்மாவா ஒய்ஃபா நம்ம வந்து ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னா நம்ம குடும்பம் கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்காது. ஸோ ஆரோக்கியத்தை நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே உங்கள் வீட்டில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து குண்டாக இருக்காங்க, மற்றவங்க யாராவது குண்டாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் கவலையே பட தேவையில்ல. ஏன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போது உங்களை பார்த்து கண்டிப்பாக அவங்க மாறிடுவாங்க ஒரு கட்டத்தில். ஸோ அதனால் நான் குண்டுன்னு சொல்கிற சென்ஸ் நான் தப்பாக சொல்லலை. நான் வெயிட் அதிகமாக இருக்கும்போது நிஜமாலுமே அது அஃபெக்ட் ஆகுது. முட்டி வலி வருது, நடக்கும்போது மூச்சு வாங்குது, கை கால் வலி வருது, டக்குன்னு சிக்காகிறோம். நான் அதெல்லாம் தான் மீன் பண்ணுறேன். நம்ம வந்துட்டு குண்டாக இருந்தும் நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கோம், ஓடுறோம், ஒடியாரோம், எல்லா வேலையும் செய்கிறோம் அப்படின்னா அது ஹாப்பி. நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் நான் இப்போ இளைச்சதுக்கப்புறம் நான் உண்மையாலுமே அந்த டிஃப்ரென்ஸ் நான் பார்க்குறேன். மூச்சு வாங்குறது குறைஞ்சிருக்கு. என்னால் ஒரு வேலையை முன்ன செஞ்சதை விட இன்னும் ஃபாஸ்ட்டாக செய்ய முடியுது. அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். நான் யாரையும் தப்பாக நெகட்டிவாக எந்த அர்த்தத்துலையும் சொல்லலை. ஸ்டில் நானுமே இன்னும் குண்டாக தான் இருக்கேன். 80 கிலோன்றது நார்மலான வெயிட்டு கிடையாது. அதனால் நான் என்னையும் மீன் பண்ணி தான் சொல்கிறேன். முழுக்க இதை பாசிட்டிவான வேலை மட்டும் எடுத்துக்கோங்க. யாரும் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. அதே மாதிரி வர கமெண்ட்லாம் பார்த்திங்கன்னா, என்னால் முடியல, 2 வாரத்தில் முடியல, கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்டிங்க. இன்றைக்கி வரைக்கும் உள்ளுக்குள்ளே நிறைய வழிகள் இருக்குது. வாங்கின வார்த்தைகள் எல்லாமே. நான் வந்து ஒரு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கபிலன் என் பெரிய பையன் பிறந்து தான் வெயிட் போட்டேன், சரியா? நான் என்னெல்லாம் அந்த வார்த்தையை யார் சொன்னாங்கன்னெலாம் சொல்லலை. என் குழந்தைய தூக்கிட்டு நான் நடந்து போயிட்டுருந்தேன். நாங்கள் வந்து திருப்பதி போயிருந்தோம். குழந்தைய தூக்கிட்டு நடந்து போயிட்டுருந்தேன். அப்போ டக்குன்னு வந்துட்டு என் குழந்தைய வாங்கிக்கிட்டு அவ்வளோ பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, சோத்து பானை மாதிரி உடம்ப வச்சுக்கிட்டு உன் உடம்பையே தூக்க முடியாமல் வர பிள்ளைய கூட என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. அந்த வார்த்தையோட வலி இன்றைக்கி வரைக்கும் உள்ளே இருக்குது. மூஞ்சிக்கு நேராக சோத்து பானை மாதிரி உடம்ப வச்சுருக்கேன் அப்படின்னா. நான் இதை ஏன் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறது தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம மூஞ்சிக்கு நேராக பேசினவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கே நம்மளை பிடிக்காமல் போயிடும்ன்ற அந்த எண்ணம் வரணும். அப்போ வந்தால் தான் நம்மளால் அதை ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்போ மட்டும்தான் நம்மளோட வைராக்கியமாக இருக்க முடியும். 100 நாள் என்னால் ஒரு விஷயத்த பண்ண முடியும் அப்படின்னா, என் லைஃப் ஸ்டைல் என்னால் மாற்ற முடியும் அப்படின்னு எனக்கே நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகள் 1, 2 இல்லைங்க, நான் ஏகப்பட்டதை கேட்டிருக்கேன். ஆனால் அவங்க யாராலையுமே என்னால் செய்ய முடிகிற அளவுக்கு வேலையை செய்ய முடியாது. எனக்கு இப்போ ஒரு 1000 பேருக்கு சமைக்கணும் அப்படின்னாலும் அதுக்கான பாத்திரம் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், நான் கண்டிப்பாக செஞ்சுருவேன். ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட நீங்கள் ஒரு 10 பேர் வீட்டுக்கு வந்துட்டா கூட அவங்களால சமைக்க முடியாது. இதெல்லாம் போய் நான் அவங்கக்கிட்ட சொல்ல முடியாது. உங்களால் இது முடியலல்ல, என்னால் இது முடியுது அப்படின்ட்டு. அப்போ யோசித்து பார்த்தேன், இவங்க எல்லாரும் சுற்றி வர்றது என்னோடய வெயிட்டு மட்டும்தான் இவங்க கண்ணுக்கு தெரியுதில்ல, நான் படுற எந்த ஒரு எஃபர்ட்டும், நான் போடுற எந்த எஃபர்ட்டும் இவங்களுக்கு தெரியலைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த வைராக்கியம் ஸ்டார்ட் ஆச்சு. ஒவ்வொரு தடவையும் ஸ்டார்ட் பண்ணுவேன், 10 கிலோ குறைப்பேன், அதுக்கப்புறம் அப்படியே 10 கிலோ குறைச்சிட்டேன்ற சந்தோஷத்துலேயே அப்படி திரும்பி அந்த ஒரு 10 கிலோ ஒரு வருஷத்தில் ஏறிடும். இப்படியே தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து போய்கிட்டே இருந்துச்சு.
குறைக்கணுன்ட்டு உள்ளுக்குள்ளார தோணி தான் இப்போ வந்து கரெக்டாக வந்துட்டு இதை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லைஃப் டைம் சுகரை எடுத்துக்க வேணாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்துட்டு சுகர் இப்போ நீங்கள் சாப்பிட்லன்னா ஃப்யூச்சரில் டாக்டர்ஸே சுகர் எடுத்துக்க சொல்கிறாங்க, அப்போ உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, நோ சுகர் டயட் அப்படின்னா ஆடட் சுகர் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நான் சாப்பிடல. நான் நேச்சுரல் சுகர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஃப்ரூட்ஸில் நேச்சுரல் சுகர் இருக்குது. ஆப்பிள், பனானா, ஒரு ஃப்ரூட்டையும் நான் விட்டு வைக்கிறதில்ல. நான் எல்லா ஃப்ரூட்டையுமே சாப்பிட்றேன். அந்த ஃப்ரூட்ஸ்லேருந்து வர சுகர் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே ஃப்ரூட் சுகரை ப்ராசஸ் பண்ணி கடையில் விற்கிறாங்க இல்லையா, அந்த சுகர் தான் வேணான்னு சொல்கிறேன். ஏன்னா அந்த ப்ராசஸ்க்கு அவங்க பண்ணுறது தான் நம்மளோட ஒபிசிட்டியை அதிகமாக்குது. ஸோ கிளியராக ஏன் நோ சுகர் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் இந்த டயட்டை வந்து ஃபாலோ பண்ண முடியுங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் யோசிச்சு பாருங்கள், நோ சுகர்னால் என்ன, நான் எதை மீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு திரும்பி வர கமெண்ட் வந்து சுகர் இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. நான் சுகரே இனிப்பே சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்லலை. பேரிச்சம்பழம் நேச்சுரல் சுகர், நீங்கள் அதை சாப்பிட்லாம். பழம், எல்லா பழத்துலேயுமே நேச்சுரல் சுகர் இருக்குது, நீங்கள் அதை சாப்பிட்லாம். அதெல்லாம் உடம்புக்கு நல்லது. ப்ராசஸ்டு சுகர் தான் பிரச்சனை. ஸோ ப்ராசஸ்டு சுகர் எந்த ஃபார்மில் இருந்தாலும் பிரச்சனை தான். உங்களுக்கு வந்துட்டு ஒயிட் சுகர், ப்ரௌன் சுகர், ஜாகரி, ஹனியுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் ஹனியாக இருந்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, நமக்கு தெரியாது அது சுகர் கண்டென்ட் அதில் இருக்குது. ஆடட் சுகர் இல்லாத ஹனியாக இருந்துச்சுன்னா ஓகே. ஆடட் சுகர் இருக்கிற ஹனியாக இருந்தால் அது கெடுதல் தான். நான் வந்து ஹனியுமே சாப்பிடல. ஏன்னா எனக்கு பேரிச்சம்பழம் போதும். பேரிச்சம்பழம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது தெரியுங்களா? அந்த சுகரை விட்டதுக்கப்புறம் தான் பேரிச்சம்பழத்தோட டேஸ்ட்டு வந்து தெரியுது. நான் வந்து இப்போ காஸ்கோவில் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி வார்த்தையால் அதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அந்த பேரிச்சம்பழம் ரொம்ப வந்து உங்களுக்கு இனிப்பு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்போது நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே வந்துட்டு ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஒன்றா போட்டு பேக்கெட்டில் இருப்பாங்க. அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆடட் சுகர் 2% இருக்கும். அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இவங்க சுகர் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நோ சுகர் அப்படின்னா நீங்கள் சாப்பிட்ற இன்க்ரீடியன்ஸை படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்போது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நான் கடகடன்னு என்னோடய எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் குளிக்க போயிட்டேன். ஸோ அவங்கள வந்து பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு மட்டும் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் அடை தான் செஞ்சுருந்தேன். தமிழ் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக காலையில் சாப்பிட்டு போயிடுவேங்க. ஏன்னா அங்கே போயிட்டு சாப்பிடாம என்னால் வந்து ரொம்ப நேரம் இருக்க முடியாது. அங்கே போயிட்டு பசங்களுக்கு பாடம் எடுக்க ஆரம்பித்த உடனே நமக்கு தலைவலி வந்துடும். ஏன்னா வீட்டில் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு போயிருக்கோம் இல்லையா, சாப்பிடாமல் போனோம் அப்படின்னா நமக்கு அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் தமிழ் ஸ்கூல் போகிறேன் அப்படின்னா நான் ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவேன். மற்ற நாள்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 10 மணிக்கு கூட சாப்பிடாமல் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமெல்லாம் சொல்கிறேன். ஆனால் அன்னைக்கு வந்துட்டு எனக்கு சாப்பிட்டுட்டு தான் போகணும். அப்புறம் அங்கே இருந்துட்டு வீட்டுக்கு வந்து லஞ்செலாம் சாப்பிட்டுட்டு திரும்பி ஈவினிங்காக வந்துட்டு நாங்கள் வால்மார்ட் கிளம்பி போயிட்டோம். வால்மார்ட் மெயினாக போனது எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணணும். அது டேட் வந்து என்னையோட முடியுதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தான் ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்காக தான் போனோம். ரிட்டர்ன் பண்ணியாச்சு. கடைக்குள்ளே போகும்போதே சொல்லிட்டேன், காட்டை விட்டு நீ இறங்கக்கூடாது, உனக்கு என்ன வேணுமோ அதை நான் வாங்கி தருவேன், அங்கேயே தான் இருக்கணுன்ட்டு. ஏன்னா அங்கே போய் 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி எடுத்துருவாங்க எங்களை. அதனால் முடியாதுன்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் வாங்கி கொடுத்தேன். அவன் மோஸ்ட்லி கேக் ரொம்ப விரும்பி சாப்பிட மாட்டான். ஒரு 2 வாய் சாப்பிடுவான், அப்படியே வச்சுருவான். அதனால் கேக் எடுத்து கையில் கொடுத்தாச்சு. ஏன்னா அப்போ அவனுக்கு கேக் வாங்கி கொடுக்கலன்ற எண்ணமும் ஆகிடுச்சி. அவன் 2 வாயோடு வச்சுருவான், அதுவும் போச்சு. எனக்கு அப்படியே ஓவராலாக எனக்கு அந்த இடத்துக்கு எனக்கு எது செட் ஆகுமோ அதனால் நான் அப்படி மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக இதையும் நான் குறைக்கணும். என்ன பண்ணுறது, கொஞ்சம் அதாவது அன்டைமில் போனோம் அப்படின்னா இதெல்லாம் நடக்கும். ஸோ இதெல்லாம் கடந்து தான் வரணும். ரொம்ப நாளாச்சுங்க வால்மார்ட் போயிட்டு. இப்போ என்ன 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இன்றைக்கி ஒரு 4 மாதம் ஆக போதில்ல. இந்த 4 மாதத்தில் இன்றைக்கி தான் வால்மார்ட் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். வால்மார்ட் போகிறதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் நாப்கின்ஸும் ஸ்பூனும் வந்து பின்னாடி ஃபுட்டு ஏரியாவில் வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டேன், அதை நீ சாப்பிட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஹாப்பி. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னு வச்சுக்கோங்களேன். பட் எல்லா டைமும் நான் அதை என்கரேஜ் பண்ண மாட்டேன். இதுலேயும் சுகர் இருக்குது தான். நான் நோ சுகர் எந்த அளவுக்கு நான் சாப்பிடாமல் இருக்கணும், அதே அளவுக்கு குழந்தைங்களும் சாப்பிடாமல் இருக்கணும்னு தான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். மாற்றத்தை என்கிட்டருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ஃபேமிலிலையும் அந்த சேஞ்சை கொண்டு வந்துடுவேன் சீக்கிரமாக. எனக்கு பயங்கரமாக குதிகால் வலி வருங்க. எனக்கு எந்த ஷூ போட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் செட்டே ஆகாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுவேன், எப்போ போனாலும் சரி எல்லா கடையிலுமே ஷூ செப்பல் போட்டு பார்ப்பேன். போட்டு நடந்து பார்த்துட்டு எனக்கு ஓகேவாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன். ஏன்னா நான் அவ்வளோ வந்து சொல்கிறது, அவ்வளோ பட்டிருக்கேன் நான். கால் வலி வந்து பயங்கரமாக வரும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஷூவு இதெல்லாம் வாங்குகிறேன் அப்படின்னா போட்டு பார்த்து நடந்து பார்த்து வலி இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன்.
சும்மா ஆன்லைனில் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட மாட்டேன். ஏற்கனவே அதை போட்டு பார்த்துருந்தேன் அப்படின்னா ஆன்லைனில் வாங்குவேன். இப்போதைக்கு என் காலுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கெச்சஸ் பிராண்டு மட்டும்தான் இப்போதைக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. மற்ற எது போட்டாலும் குதிகால் வலி பயங்கரமாக வரும். வெயிட்டு குறைய அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஆனால் ஸ்டில் வந்து வலி இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. வால்மார்ட்டில் என்னென்ன வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் காட்டியிருக்கேன். நம்ம காலையில் மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த மாவு எப்படி பொங்கியிருக்கு பாருங்கள். நல்ல வேளை திறந்துட்டேன், அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா பொங்கி சூப்பராக வந்துருந்துச்சு. நைட்டு டின்னருக்கு பார்த்திங்க அப்படின்னா இட்லி தான் ஊற்றினேன். அவங்க எல்லாேருக்கும் தான் ஊற்றினேன். நான் வந்து அர்லி டின்னர் சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். ஸோ அதனால் அவங்க எல்லோரும் பயங்கர ஹாப்பி. இட்லி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்லா வந்து பொங்கி வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் சாஃப்டாகவும் இருந்துச்சு. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கினப்போ ரொம்ப டைட்டாக இருந்துச்சு, இடுப்பு வயிறுக்கிட்டலாம். இப்போ இவ்வளோ லூஸாக இருக்கிறத பார்க்கும்போதே, லூஸாக ட்ரெஸ் போடுறது கூட ரொம்ப அழகாக தாங்க இருக்குது. நான் யூஸ்வலாக டைட்டாக, அதாவது ரொம்ப டைட்டாக இல்லை, கரெக்டாக போடுறது தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். இப்போ ட்ரெஸ் எல்லாம், அதாவது டாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆன உடனே அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குல்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குதுல்ல, நல்லா ஃப்ரீயாக உட்காந்து எந்திரிக்க முடியுது, மூச்சு விட முடியுது, சூப்பராக இருக்குது அப்படின்றத என்னுடைய உடம்பே வந்து உணர்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த 100 நாளோட டார்கெட் என்ன அப்படின்றத இந்த வாரம் வர மண்டே வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போட்டு ஒவ்வொரு நாளையும் என்ன நான் எப்படி எந்துவாக வச்சுக்கணுமோ கண்டிப்பாக அப்படி வச்சுப்பேன். ஏன்னா நான் தான் என் வீட்டோட பில்லர்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருந்தால் தான் வீட்டில் அவங்களும் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது வந்து வெளியில் வச்ச மாவு, இது அந்த அளவுக்கு வந்து புளிக்கலை. ஸோ அதனால தான் 2க்கும் டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காக தான் நான் பண்ணேன். ஸோ இது தாங்க வந்து நான் வால்மார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு ஒர்க் அவுட் டாப் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நைட் ட்ரெஸ் வந்து சுத்தமாக இல்லை எதுவுமே வீட்டில். ஸோ அதனால் வந்துட்டு ஒரே ஒரு நைட் ட்ரெஸ் எனக்கு இந்த பிங்க் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அதை எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறமா ஃபோட்டோ வந்துட்டு நம்ம பிரிண்ட் போட கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து பசங்க ரூமில் மாட்டணும்னு சொல்லிட்டு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு ஃப்ரேமும் வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இதை வந்து பசங்க ரூமில் மாட்டிட வேண்டியதான். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து எடுத்தோம் இல்லையா, வள்ளி சில்க்ஸில் வாங்கின சாரீ நம்ம வந்து கட்டிட்டு போனோமே, அந்த ஒரு சாரியில் எடுத்த ஃபோட்டோ தான், ஃபேமிலி ஃபோட்டோ. ஸோ அதை எடுத்து மாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்ருக்கேன். எனக்கு இது மாதிரி ஃபோட்டோஸ் வீடு ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த மெமரிஸ், இந்த ஒவ்வொரு ஃபோட்டோவை பார்க்கும்போதும் ஒவ்வொரு கதையை சொல்லும். இடையில ரொம்ப எனக்கு வந்து காலேஜ் என் கூட படித்தவங்க, என் கூட ஒர்க் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபோட்டோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஒரு குட்டி கேதரிங் அப்படின்னாலும் கேமரா எடுத்துகிட்டு போயிடுவேன், ஃபோட்டோ பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா, கல்யாணத்துக்கு எங்கள் மாமா, தாய் மாமா வந்துட்டு என்ன வேணும் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உங்களோட பட்ஜெட் எவ்வளோன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் வந்துட்டு 10,000 ரூபா கொடுக்குறேன், நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ அப்படின்னாங்க. அதாவது ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அதை இல்லாமல். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் எனக்கு கேமரா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஃபோட்டோஸ் பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.